வறுமையில் வாடும் திறமையான கிரிக்கெட் வீரர்களை வாரி அணைத்து நட்சத்திரங்களாக மாற்றுவதற்கு சிறந்த களமாக திகழ்கிறது IPL. இந்த ஆண்டும் அதுபோல் சிலர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். துபாயில் நடைபெற்ற IPL ஏலத்தில் ராபின் மின்ஸ் என்ற அதிகம் அறியப்படாத விக்கெட் கீப்பர் பேட்டரை 3,60,00,000 ரூபாய்க்கு வாங்கியுள்ளது குஜராத் டைட்டன்ஸ். இதன் மூலம் IPL அரங்கில் களமிறங்கும் முதல் பழங்குடியின வீரர் என்ற பெருமையை ராபின் மின்ஸ் பெறுகிறார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் ராபின் மின்ஸை வாங்க போட்டியிட்ட நிலையில் இறுதியில் அவரை குஜராத் டைட்டன்ஸ் தட்டி சென்றுவிட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கும்லா என்ற பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்த 21 வயதான மின்ஸ் அதிரடி ஆட்டத்திற்கு பெயர் பெற்றவர். இவர் ஒரு இடது கை பொலாட் என வர்ணிக்கிறார் முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா. ராபின் மின்ஸின் தந்தை ராஞ்சி விமான நிலையத்தில் பாதுகாவலராக உள்ளார். சீரழிந்த நிலையில் கிடக்கும் மண் வீடுதான் இவரது ஒரே சொத்து. இதேபோல சென்னை அணி தேர்வு செய்துள்ள சமீர் ரிஸ்வியும் ஏழ்மையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர்தான். ரிஸ்வியை 8.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கும் என ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என கூறுகிறார் அவரது சித்தப்பா தன்கித் அக்தர். இத்தொகையை கொண்டு சமீர் ரிஸ்வி தனது தந்தைக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியும், நல்ல வீடு வாங்க முடியும் என்றும் தன்கித் அக்தர் கூறியுள்ளார். ரிஸ்வியின் தந்தை மூளை இரத்த கசிவால் கடந்த 3 ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் இருந்து வருவதும் இதனால் வருமானம் இன்றி அக்குடும்பம் பரிதவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வறுமையில் வாடினாலும் திறமையை மட்டுமே மூலதனமாக வைத்து முன்னேறி கோடிகளை சம்பாதித்ததுடன் கோடிக்கணக்கானோரின் கனவு நாயகனாக மாறவும் களம் அமைத்து தருகிறது IPL. ரிங்கு சிங், HSP ஜெய்ஸ்வால் என IPL-ஐ களமாக வைத்து ஜொலிக்கும் வீரர்கள் பட்டியலில் ராபின் மின்ஸும் சமீர் ரிஸ்வியும் இணைவார்களா என எதிர்பார்க்கின்றனர் ரசிகர்கள். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.